நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் 4 வாரங்களில் நிலையறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி லோக்பால் சட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவும் அந்த சட்டத்தின்படி ஓராண்டில் அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். எனினும் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் லோக் ஆயுக்தா நிறுவப்படவில்லை எனவும் அதை உடனடியாக நிறுவ தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு தமிழக அரசு 4 வாரத்திற்குள் நிலையறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தனியார் பாலில் கலப்படம் செய்யப்படுவது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் 2 வாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பால் நிறுவனங்கள் பால் கெட்டுப்போகாமல் இருக்க வேதிப்பொருட்களை கலப்பதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பால் கலப்படம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சூரியபிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். பால் கலப்படம் செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இந்த மனு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுப்பிரமணியம் பால் கலப்பட விவகாரத்தை ஆய்வு செய்ய அரசு குழு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பால் கலப்பட விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முன்னதாக தமிழக அரசு அமைக்கும் குழு விசாரணையில் தனியார் பாலில் கலப்படம் செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தமிழக அரசு இது குழந்தைகள் உண்ணுகின்ற விவகாரமாக இருப்பதால் தமிழக அரசு இந்த விஷயத்தை மிகவும் கடுமையாக கண்காணித்து இந்த பாலிலே கலப்படம் செய்கின்றவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புவதாகவும், ஆகவே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வழக்கினை ஜூன் 19ஆம் தேதி அன்று ஒத்திவைத்துள்ளார்கள். இதற்கிடையிலே அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை பற்றி அரசாங்கம் ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். ஆன்லைனில் புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் AK விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல் நிலையங்களில் பொதுமக்களை சந்திக்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், காவல் நிலைய ஆய்வாளர் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிவார் என்றும் தெரிவித்தார். மாநகர பகுதியில் பைக் ரேஸில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த AK விஸ்வநாதன், கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். எஃப்ஐஆர் போடுற மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்தால் உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வீடு தேடி வர்றதுங்கிறது நீங்கள் ஆன்லைனில் போலீஸ் வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக உங்களுக்கு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதிலே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். காயிதே மில்லத்தின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது சமாதியில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. காயிதே மில்லத் நினைவிடத்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், நிலாஃபர் கபில், MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும், அன்வர் ராஜா, ஜெயவர்தன் உள்ளிட்ட MPக்களும் கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். நீதித்துறை கட்டமைப்பிற்காக கடந்த 8 மாதங்களில் 359 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய உணவு வளாகம் திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் CV சண்முகம், உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரைகளை ஏற்று புதிய நீதிமன்ற வளாக கட்டிடம் திறக்கவும், அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளவும் கடந்த 8 மாதங்களில் நீதிமன்றங்களுக்கு 359 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள காலி நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான பட்டியல் நீதிபதிகள் குழுவால் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதால் விரைவில் நிரப்பப்படும் என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் அதில் இருப்பவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயப்படுத்தி மாற்றம் செய்யப்படுவதா விமர்சனங்கள் வருது. இது போன்ற செய்திகள் நாளிதழ்களிலும் வெளியாக இருக்கிறது. இதற்கு அரசினுடைய பதில் தவறான செய்தி. சேலம் ஓமலூரில் இளைஞர் ஒருவரின் மர்ம மரணம் தொடர்பான விவகாரத்தில் தம்மை சிக்க வைக்க சிலர் முயற்சிப்பதாக பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். பெரிய வடகம்பட்டியை சேர்ந்த இளைஞர் சதீஷ்குமார் என்பவர் அங்குள்ள ரயில் தண்டவாளம் அருகே மர்மமான முறையில் சடலமாக கிடந்தார். பாராலிம்பிக் வீரர் மாரியப்பனின் கார் மீது சதீஷ்குமாரின் இருசக்கர வாகனம் மோதியது தொடர்பான தகராறில் அவர் மிரட்டப்பட்டதாகவும் சதீஷ்குமார் மரணத்திற்கு மாரியப்பனே காரணம் என்றும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாரியப்பன் தமது கார் மீது இருசக்கர வாகனத்தில் மோதிய சதீஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டதை பயன்படுத்தி தம் மீது சிலர் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். இதன் மூலம் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாகவும் பணம் பறிக்கவும் சிலர் முயற்சிப்பதாகவும் மாரியப்பன் புகார் தெரிவித்தார். ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் அந்த காரில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வீட்டில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது உடனே ஒரு சின்ன போய் ஓடியான்னு சொன்னான். ஆனால் ஒரு அண்ணன் போதையில் காரு கதவோட லாக் உடச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் யாருன்னு பார்த்து அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கூட சொன்னோம். இப்படி தாங்க பையன் உடச்சிட்டு வந்துட்டாங்க, என்னக்கா பண்ணுறதுன்னு. அவங்க அம்மா அது என்ன செலவோ தம்பி நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க சார். காவாதிங்க 2-3 பேர் இருக்காங்க சார். அவங்க அமௌண்ட் கேட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணிட்டுருக்காங்க. செய்யாம பேர் இது பண்ணி இவன் எதுலேயும் சிக்க வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணிட்டுருக்காங்க சார். இதனிடையே சதீஷ்குமார் மரணத்தில் உரிய விசாரணை நடத்தி மாரியப்பன், சபரி, யுவராஜ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சதீஷ்குமார் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்தா எங்களை பணம் பறிக்கிற மாதிரி தெரியுது சார். பணம் எப்படி வேணா பேசலாமா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேர்டை சொன்னதே. என்கிட்ட இல்லாத பணமா, நான் அதை என்னால் பண்ண முடியாதா, மிரட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற வேர்டையும் அவங்க தான் யூஸ் பண்ணாங்க சார். நீங்கள் அவங்கள பற்றி ஊரில் நீங்கள் விசாரிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஓகே. சென்னை பட்டினப்பாக்கம் அருகே முன்விரோதம் காரணமாக செந்தில் என்பவரை அதிமுக வட்ட செயலாளரின் மகன் மற்றும் நண்பர்கள் கூட்டாக கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினப்பாக்கத்தில் அதிமுக வட்ட செயலாளராக உள்ள குணசேகரன் என்பவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் அதை தட்டி கேட்டு தன்னுடைய கணவரை கொல்ல முயற்சித்ததாகவும் செந்திலின் மனைவி ரஹீமா குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய வட்டச் செயலாளரின் மகன் தினேஷ் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருந்தும் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அந்த ஊர் ஃபுல்லா திருட்டு கரண்ட் கொடுத்துக்குன்னு வாடகை பீச்சு ஃபுல்லா ஒரு வீடு ஃபுல்லா வாடகை வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவங்கள அங்கங்கே தொட்டி விட்டுறது. அந்த ஊருக்குள்ள யாருமே இருக்க விட மாட்டாங்க நிம்மதியா. ஃபுல்லாக திருட்டு கரண்ட் கொடுக்குறாங்க அந்த ஊர் ஃபுல்லாக. இவங்க எப்படி மீன்காரனா இருந்து மீன் பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய பதவியில் வந்தாங்க, அது பெரிய விஷயம். இதை தயவு செஞ்சு இவ்வளோ சொத்து எப்படி சேர்ந்துச்சு, உங்களுக்கு இந்த அளவு ஆள்பலம் எப்படி சேர்ந்தது, இதெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லையா? இது மீடியா தயவு செஞ்சு மீடியா எங்களை காப்பாற்றணும்னு நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கை அது ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் உங்களால் நாங்கள் வந்துக்கிறோம். இன்றைக்கி நான் பேசுகிறவன் நாளைக்கு இருப்பேனா செத்துருவேனான்னு தெரில. ஏன்னா இந்த வீடியோ லைவ் வந்துச்சுன்னா சத்தியமாக நான் சாவேன். இந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சாஸ்திரி பவனில் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட திராவிடர் விடுதலைக் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். சாஸ்திரி பவனை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் அங்கு எழுதப்பட்டிருந்த இந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்து மத்திய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி, பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் உட்பட பலர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை ராஜேந்திரன் இந்தியாவில் ஒன்றை கலாச்சாரத்தை திணிக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசிற்கு இந்தி வேண்டுமா அல்லது இந்தியா வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று ராஜேந்திரன் தெரிவித்தார். வேண்டுமா இந்தியா வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆட்சி மொழி சட்டப்பிரிவில் இருக்கின்ற இந்திய ஆட்சி மொழி என்கின்ற பிரிவுகள் நீக்கப்பட்டு இந்தியாவில் தமிழ் உட்பட அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிகள் என்ற சம உரிமை வழங்கப்பட்டாக வேண்டும். அதற்கு ஏற்ப இந்திய அரசியலமைப்பு மாற்றப்படுவதோடு
இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் முழுமையான தன்னாட்சி பெற்ற மாநிலங்களாக மாற வேண்டும். கட்சியில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சசிகலாவின் ஆலோசனைப்படி நடக்க உள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பெங்களூரு பரபரகான அக்ரஹார சிறையில் உள்ள தனது சின்னம்மாவும் அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளருமான சசிகலாவை தினகரன் இன்று நேரில் சென்று சந்திக்க உள்ளார். முன்னதாக பெங்களூர் செல்லும் வழியில் ஒசூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தினகரன் கட்சியில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சசிகலாவுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அவரது ஆலோசனையின்படியே தனது எதிர்கால திட்டங்கள் இருக்கும் என்றும் தெரிவித்தார். இருக்கிற நிலைகளை சொல்லி நான் எப்படி இனி வருங்காலத்தில் செயல்பட வேண்டும் என்பதை அவர்களிடம் அறிவுரை அவங்களை சந்தித்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடக்கும். நெல்லை மாவட்டத்தை தூய்மையான மாவட்டமாக மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த சந்தீப் நந்தூரி நெல்லை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மனுக்களை பெற்றுக் கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சந்தீப் அரசின் திட்டங்கள் 100% மக்களை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தாமிரபரணியில் கலக்கும் கழிவுகளை தடுக்க நெல்லை மாவட்டத்தை மாசில்லாத தூய்மையான மாவட்டமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக வந்த புகார்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். முன்னதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தையொட்டி அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டம் மாசில்லாத மாவட்டமாக மாற்றுறதுக்கு தூய்மையான மாவட்டமாக மாற்றுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ எல்லா ஸ்டெப்ஸ் நான் டெஃபினட்டாக எடுப்பேன். எல்லா தாமிரபரணி மட்டும் இல்லை, எல்லா பகுதியில் எல்லா ரிவர்ஸு என்னென்ன இருக்கோ எனக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 வீக் 10 டேஸ் நெக்ஸ்ட்டு 1 மந்தில் ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறனோ எல்லாமே நம்ம மாவட்டம் சார்பாக எடுப்போம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி விளம்பர பிரியர் என முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை பற்றி தினமும் பத்திரிகையில் செய்தி வருவதற்காக ஆளுநர் செயல்படுவதாகவும் விமர்சித்தார். ஆளுநரின் செயல்பாடுகள் அரசிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக புகார் தெரிவித்த நாராயணசாமி சட்டமன்ற நடவடிக்கையில் தலையிடும் உரிமை ஆளுநருக்கு கிடையாது என்றும் குறிப்பிட்டார். விளம்பர பிரியராக தினமும் பத்திரிகைகளில் தன்னுடைய செய்தி வர வேண்டும், தன்னுடைய புகைப்படம் வர வேண்டும் என்பதற்காக துணைநிலை ஆளுநருடைய அலுவலகத்தை பயன்படுத்தி வருகிறார். டீம் ராஜ்பவன் என்று ஒரு போட்டி அரசு நடத்துகின்ற வேலையில் செயல்பட்டு வருகிறார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.